யாழில் எரிவாயுக்கு நீண்ட வரிசை. எரிவாயு நிறுத்தப்படுமா அச்சத்தில் இலங்கை மக்கள். எரிபொருள் தட்டுப்பாடு குறித்து பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மக்களுக்கு அவசர அறிவிப்பு. யாழ் பேருந்து நிலையத்தில் சிசுவின் கருச்சிதைவு மீட்பு. சுற்றி வளைத்த போலீசார். திடீர் போர் பதற்றத்தில் சர்வதேச நாடுகள். எரிபொருள் ஏற்றுமதியை அதிரடியாக நிறுத்தும் நிறுவனங்கள். கோர விபத்தில் உளவு இயந்திரத்தின் மேல் டிப்பர். சாரதியை தேடிய பொதுமக்கள். மயிரலையில் நடந்த அதிசயம். அனுராவின் உறுதிமொழி. சுரேஷ் சாலாவின் கைது விவகாரத்தின் பின்னணியில் இருக்கும் திட்டம். திடீர் மோதல் 24 மாணவர்கள் பலி. மத்திய கிழக்கில் பதட்டம். ஒரே நாளில் 3 முறை அதிகரித்துள்ள தங்கத்தின் விலை. தங்கம் வாங்குவது கனவாகி போன தருணம். யாழ்ப்பாணத்தில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருளுக்கு வரிசை தொடர்ந்து காணப்பட்டது. ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய நிலையில் இவ்வாறு யாழில் எரிபொருளுக்கு வரிசை காணப்பட்டது. அந்த வகையில் யாழ்ப்பாணம் சித்தங்கனி பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் எரிபொருளை கொள்வனவு செய்வதற்கு மக்கள் வரிசையில் நிற்பதை அவதானிக்கப்படுகிறது. மேலும் போலீசார் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு அருகில் வாகனங்கள் வரிசையில் நிற்கும் போது போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருந்தார்கள். இஸ்ரேல் அமெரிக்கா ஈரான் யுத்தத்தை அடுத்து நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் வடமராட்சியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருளுக்காக வரிசை காணப்பட்டது. அது மாத்திரமின்றி அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் மிக நீண்ட வரிசைக்காயில் எரிபொருள் நிரப்புவதற்காக மக்கள் காத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள பதட்ட நிலை காரணமாக இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு தொடர்பில் எவ்வித அச்சம் ஏற்படுத்திக் கொள்ள தேவையில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DA ராயகருணா தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள விசேட குரல் பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், ஈரான் போர் ஆரம்பமாகியுள்ள நிலையில் நாட்டின் சில பகுதிகளில் மக்கள் தேவையற்ற முறையில் குழப்பமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உண்மையில் அவ்வாறு குழப்பமடைய வேண்டிய எந்த அவசியம் இல்லை. நாங்கள் நமது முழுமையான கையிருப்பு விவரங்களை சரிபார்க்கப்பட்டுள்ளது. 1 மாதத்துக்கும் அதிகமான காலத்துக்கு எவ்வித பிரச்சனையுமின்றி எம்மால் சேவைகளை முன்னெடுக்க முடியும். எங்களிடம் தற்போது உள்ள கையிருப்பு மற்றும் நாட்டை வந்தடையுள்ள எரிபொருள் கப்பல்களின் விவரங்களின்படி இன்னும் 37 நாட்களுக்கு போதுமான அளவு கையிருப்பில் உள்ளது. ஓட்டோ டீசல் 35 நாட்களுக்கு போதுமான அளவு கையிருப்பில் உள்ளது. விமான எரிபொருள் இன்னும் 47 நாட்களுக்கு போதுமான அளவு கையிருப்பில் உள்ளது. தற்போது நம்மிடமுள்ள கையிருப்பு மற்றும் வந்தடையுள்ள கப்பல்களின் அளவை வைத்து பார்த்தால் இதற்கு பிறகு ஒரு கப்பல் கூட வராவிட்டாலும் கூட எம்மால் இந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு எவ்வித தடையுமின்றி எரிபொருளை விநியோகிக்க முடியும். அடுத்ததாக எம்மில் உள்ள ஒரு சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருள் பெரும்பாலானவை மத்திய கிழக்கு பிராந்தியத்திலிருந்து வருவதில்லை. ஏனெனில் அங்கிருந்து வரும்போது கப்பல் கட்டணம் அதிகமாகும். கடந்த காலங்களில் இந்தியா, சிங்கப்பூர், கொரியா மற்றும் மலேசியா போன்ற நாடுகளிலிருந்து எரிபொருள் கொண்டு வரப்பட்டது. எனவே ஹார்மூஸ் நீர்முனை மூடப்பட்டாலும் கூட எமது இறக்குமதிக்கு எவ்வித பாதிப்புகளும் ஏற்பட போவதில்லை. மசகு எண்ணெய் இறக்குமதிக்கு மாத்திரமே அத்தகைய பாதிப்பு இருக்கும். இருப்பினும் எம்மிடமுள்ள மசகு எண்ணெய் கையிருப்பு முழுமையாக 1 மாத காலத்துக்கு போதுமானதாகும். எனவே பொதுமக்களை தேவையற்ற முறையில் கலக்கமடைய வேண்டாம். தேவையற்ற முறையில் பதட்டமடைந்ததான் தேவையற்ற பிரச்சினை உருவாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாண நகர மத்தியில் மீட்கப்பட்ட கரு தொடர்பில் கண்காணிப்பு கமராக்களின் உதவியுடன் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு யாழ் நீதிவான் லெலின்குமார் போலீசாருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்துக்கு பின்புறமாக பெண்ணொருவர் சந்தேகத்துக்கிடமான முறையில் நடமாடிய பின்னர் அங்கிருந்து காணாமல் போயிருந்தார். அதன் பின்னர் அப்பகுதியில் சுமார் 6 தொடக்கம் 7 மாத கரு வீதியில் காணப்பட்டுள்ளது. அதனை அடுத்து அங்கிருந்தவர்கள் யாழ்ப்பாண போலீசாருக்கு அறிவித்ததை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் கருவினை கடதாசி பெட்டியால் மூடி விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள். அவ்விடத்தில் சந்தேகத்துக்கிடமான முறையில் நடமாடிய பெண் எங்கேனும் சட்டவிரோதமான கலைக்கரைப்பினை மேற்கொண்ட பின்னர் கரைச்சிதவை வீதியில் வீசிவிட்டு சென்றிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றார்கள். இந்நிலையில் சம்பவ இடத்தினைக்கு நேரில் சென்று யாழ் நீதிவான் விசாரணைகளை முன்னெடுத்துடன் கண்காணிப்பு கமராக்களின் உதவியுடன் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு கருவினை யாழ் போதனா வைத்தியசாலையில் ஒப்படைக்குமாறு பணித்துறை விடுவித்துள்ளார். அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலா கைது நடவடிக்கை பிரிவினைவாதிகளை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக முன்னெடுக்கப்பட்ட ஒன்று என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பத் அத்துக்கோரல் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி அலுவலகத்தில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்தினாய் தின தாக்குதலில் சூத்திரதாரியை கண்டுபிடித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை நிலைநாட்டுவதாக கூறி
ஆட்சிக்கு வந்த இந்த அரசு 16 மாதங்கள் கடந்தும் அதனை செய்ய முடியாமல் போயுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதமே பிரதான சூத்திரதாரியை வெளிப்படுத்துவதாக ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க உறுதிமொழி அளித்திருந்தார். ஆனால் அதனை செய்வ தவறியதால் தற்போது ஏப்ரல் மாதம் நெருங்கும் வேளையில் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்பதற்காக சுரேசாலாவை கைது செய்துள்ளார்கள். இந்த கைதின் மூலம் ஜனாதிபதி பிரிவினைவாதிகளையும் கத்தோலிக்க மக்களையும் திருத்தப்படுத்த முயல்கின்றார். குறிப்பாக யாழ்ப்பாணத்துக்கு சென்றபோதும் பிரிவினைவாதிகளை திருப்திப்படுத்தும் வகையில் அவர் செயற்பட்டிருந்தார். அதேபோன்று தற்போது நிலக்கரி மோசடி தொடர்பாக அரசின் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளை மறைப்பதற்கும் ராயபக்ச அரசுக்கு ஆதரவாக மக்கள் மீண்டும் அணி திரள்வதை தடுக்குவதற்குமே இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி ஆணைக்குழுவினால் வழக்கு பதிவு செய்யுமாறு பரிந்துரைக்கப்பட்ட ஷானி அபிசேகர மற்றும் ரவி செனவிரட்ன ஆகியோர் பயன்படுத்தி இந்த கைதுகள் முன்னெடுக்கப்பட்டது. எந்தவொரு நாட்டு தலைவரும் தனது நாட்டின் புலனாய்வுத்துறையை பலவீனப்படுத்த முயற்சிப்பதில்லை. ஆனால் இந்த அரசு பிரிவினைவாதிகளை திருப்திப்படுத்த தனது நாட்டின் புலனாய்வுத்துறையை காட்டிக் கொடுத்துள்ளது. இது யுத்தம் வெற்றி கொள்ள உயிர் தியாகம் செய்தவர்களின் உறவினர்களை புண்படுத்தும் செயலாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியில் இன்று உளவு இயந்திரம் ஒன்று டிப்பர் ரக வாகனத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதில் உளவு இயந்திரத்தின் சாரதி தெய்வீதனமாக உயிர் தப்பியுள்ளார். மண்முனை தெற்கு எரிவில் பெற்று பிரதேச சபைக்கு சொந்தமான டிப்பர் ரக வாகனமே இவ்வாறு விபத்துக்குள்ளானது. குறித்த டிப்பர் ரக வாகனத்தை பழுது பார்ப்பதற்காக எடுத்துச் சென்ற தருணத்திலே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் உளவு இயந்திரத்தின் சாரதி எவ்வித காயங்கள் விழுந்து தெய்வீதனமாக உயிர் தப்பியுள்ளார். எனினும் இந்த விபத்தினால் உளவு இயந்திரம் பலத்த சேதமடைந்துள்ளது. சம்பவ இடத்துக்கு விரைந்த களுவாஞ்சிக்குடி காவல்துறையினர் விபத்து குறித்து மேலதிக விசாரணை. மத்திய கிழக்கு நிலவும் பதட்டம் காரணமாக இலங்கையின் தங்கத்தின் விலை எதிர்பாராத அளவு அதிகரித்துள்ளதாக இலங்கை நகைக்கரை வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. அதன்படி நேற்று ஒரே நாளில் 3 முறை தங்கம் விலை அதிகரித்துள்ளது. அந்த வகையில் தற்போது தங்க விலை நிலவரப்படி 24 கரட் தங்க பவுன் ஒன்று 4,10,000 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. 22 கரட் தங்க பவுன் ஒன்று 3,79,300 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. அதன்படி 24 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 51,250 ரூபாயாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 47,413 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. மத்திய கிழக்கில் உள்ள இராணுவ சூழ்நிலையால் எந்த இலங்கையர்களுக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என்று வெளியுறவு அமைச்சகம் கூறுகிறது. இலங்கையர்கள் பின்பற்ற வேண்டிய அந்த நாடுகளின் தூதரகங்கள் மூலம் சிறப்பு வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. மேலும் அவர்கள் அதற்கேற்ப செயற்படுமாறும் அமைச்சகம் கேட்டுக்கொள்கிறது. பச்சனில் இலங்கையர்கள் குழு ஒன்று தங்கியிருந்த நகரம் ஒன்று தாக்கப்பட்டாலும் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் அவசர தேவைகள் ஏற்பட்டால் பொதுமக்கள் தெரிவிக்க அவசர தொலைபேசி எண்ணை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எதிர்காலத்தில் கூடுதல் தகவல்கள் வழங்கப்படும் என்றும் வெளியுறவு அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் பல நாடுகள் மீதான ஏவுகணை தாக்குதல்கள் மற்றும் தொடர்ச்சியான அமைதியின்மையை தொடர்ந்து அங்கு வாழும் இலங்கை சமூகத்தின் மீது வெளியுறவு அமைச்சகம் தனது கவனத்தை ஈர்த்துள்ளது. மத்திய கிழக்கில் உள்ள அனைத்து இலங்கை தூதரகங்கள் மற்றும் ராஜதந்திர பணியாளர்களுடன் அமைச்சகம் தொடர்ச்சியாக மற்றும் நெருங்கிய தொடர்பில் இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. பிராந்தியத்தின் நிலைமையை நிமிடத்துக்கு நிமிடம் கண்காணிக்க அனைத்து தூதரகங்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சகம் கூறுகிறது. அதேபோல் மத்திய கிழக்கில் வசிக்கும் இலங்கையருக்கான வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் +94 71 78 02822 என்ற எண்ணின் வாட்ஸ்அப் மூலம் அணுகக்கூடிய ஒரு ஹெட்லைன் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போதைய நெருக்கடி இருந்த போதிலும் மத்திய கிழக்கில் வசிக்கும் இலங்கையர்கள் இதுவரை எந்த பாதிப்பும் சந்திக்கவில்லை என்பதை வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்துகிறது. தெற்கு ஈரான் மினாஃபில் இஸ்ரேல் அமெரிக்க தாக்குதலில் 24 மாணவர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மினாஃப் பகுதியிலுள்ள இராணுவ தளத்தை குறிவைத்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகள் இந்த தாக்குதலை முன்னெடுத்திருந்தன. எனினும் இதன்போது மாணவர்கள் தங்கியிருந்த பகுதி ஒன்று சேதமடைந்ததில் இந்த உயிரிழப்புகள் நேர்ந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. தலவாக்கலை லிந்துலை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட வோல்டீன் தோட்ட பகுதியில் நேற்று பிற்பகல் திடீரென பாரிய தீ விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தினால் பல லைன்ஸ் அறைகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. எனினும் இந்த தீ விபத்தில் எவருக்கும் உயிர் சேதங்கள் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை இந்த தீ விபத்துக்கான காரணம் இன்னும் தெரிய வரவில்லை. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் இஸ்ரேலிய எரிசக்தி அமைச்சகம் நாட்டின் இயற்கை எரிவாயு நீர்த்தேக்கங்களில் சில பகுதிகளை தற்காலிகமாக மூட உத்தரவிட்டுள்ளதாக அறிக்கை தெரிவித்துள்ளது. தற்போதைய சூழ்நிலை மற்றும் பாதுகாப்பு மதிப்பீடுகளின்படி இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டின் எரிசக்தி தேவைகள் மாற்று ஆதாரங்கள் மூலம் பூர்த்தி செய்யப்படும் என்றும் தேவை ஏற்பட்டால் மாற்று எரிபொருட்களை பயன்படுத்தி மின் நிலையங்களை இயக்க மின்சாரத்துறை தயாராக உள்ளது என்றும் கூறியுள்ளது.
இதேவேளை ஹார்முன் ஜலசந்தியில் எரிபொருள் ஏற்றுமதியை சில எண்ணெய் நிறுவனங்கள் நிறுத்தி வைத்துள்ளதாக வெளிநாட்டு ஊடக அறிக்கை தெரிவிக்கின்றது. பிராந்தியத்தில் நடந்த தாக்குதல்களுக்கு மத்தியில் சில முன்னணி எண்ணெய் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் ஹார்முஸ் ஜலசக்தி வழியாக ஏற்றுமதியை நிறுத்தி வைத்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரேபிய தீர்வகற்பத்துக்கும் ஈரானுக்கும் இடையில் செல்லும் தாமனி நீர் வழியாக சுமார் 20 மில்லியன் பீப்பாய்கள் கச்சா எண்ணெய் மற்றும் பிற வகையான எரிபொருட்கள் பயணிப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. எங்கள் கப்பல்கள் பல நாட்களில் நிறுத்தப்பட்டிருக்கும் என்று வர்த்தகர் நிறுவனத்தின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள்.